Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimmadhi Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்று நம்ம தலையங்கம் நிகழ்ச்சி எது குறித்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மீது நடத்தியிருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்க தாக்குதல் அப்படிங்கிறது என்ன, அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சி உள்ள பயணிக்கலாம். இது உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் 2 விவசாயிகள் இருக்கிறாங்க. ஒருவர் பேர் கண்ணையன், இன்னொருவர் பேர் கிருஷ்ணன். இந்த 2 விவசாயிகள் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து அமலாக்கத்துலேருந்து ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க, வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எதற்காக அப்படிங்கிற விவரங்கள் தெரியல. அவங்க நேரடியாக போகிறாங்க. ஆனால் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த PMLA கருப்பு பண மோசடி விவகாரம் தொடர்பாக தான் வந்து அந்த விஷயம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த வழக்கினை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் தலித் பிரவீனா அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அவர்களுடைய நேர்காணலையும் நேற்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நேர்காணல். அவங்க அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சாங்க, அதே போல் தமிழக காவல்துறையால் எப்படி அவங்க வந்து நிராகரிக்கப்பட்டாங்க, சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க, எப்படி தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற இதில் அவங்களுடைய முழுமையான நேர்காணல் இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த நேர்காணலை போய் பார்த்துட்டு வாங்க. எனவே அந்த அம்மையார் பேசிய அந்த காணொலியை நம்ம பார்த்துருந்தோம். இப்படியாக இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது இந்த 2 ஏழை விவசாயிகளை எப்படி கார்னர் பண்ணியிருக்கிறாங்க, அல்லது இவர்களை கார்னர் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத குறித்த வாத பிரதிவாதங்கள் சமூக வலைதளங்கள் முழுவதும் நடைபெற்று வருவதை பார்க்க முடியும். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து ஆஜராகி இருக்கிறாங்க. அப்படி அவங்கள வந்து விசாரிக்கும் போது கூட வந்து வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதில் பேசியிருக்கிறதாகவும், அதே போல் இவங்களை வந்து காயப்படுத்துகிற ரீதியில் நடந்துக்கிட்டதாகவும் தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் இந்த இஷ்யூங்கிறது வெளிப்படையாக பல இடங்களில் பேசப்படலை. ஆனால் அப்போதே வந்து சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து அவங்க வந்து ஒரு பத்திரிகா சந்திப்பு நடத்த முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அனுமதி மறுத்திருக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு நடத்தியிருக்கிறாங்கன்ற ரீதியில் செய்திகள் வெளியாகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த ED வந்து இந்த விவசாயிகள் மேலே என்ன ரீதியிலான சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து விசாரிக்கும் போது, இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா காட்டு விலங்கான ஒரு காட்டு எருமையை வந்து வேட்டையாடிய ஒரு வழக்கு இவர்கள் மேலே இருந்திருக்குது. அதை தொடர்பாக கூட இவங்களை வந்து ED விசாரணைக்கு அழைத்திருக்கக்கூடும் அப்படிங்கிற இதில் தகவல்களை நிறைய பேர் பகிர்ந்திருந்தாங்க. சரி, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போதும் நமக்கு வந்து சில விஷயங்கள் வெளிப்படுச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா மூத்த ஊடகவியலாளர் திரு அரவிந்தாக்ஷன் அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க. அவர் போட்டிருக்கிற ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தூர் விவசாயிகளான கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோர் மீது வைல்டு லைஃப் ஆக்ட் இஸ் அ ஷெட்யூல்டு அஃபென்ஸ் கீழ் காட்டெருமைகளை வேட்டையாடியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் கீழ் தான் ED வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறதா சில பேர் வந்து தகவல் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, 28/12/2021 ஆண்டிலேயே நீதித்துறை நடுவர் எண் 2 நீதிமன்ற நடுவர் ஜீவன்குமார் கண்ணையன், கிருஷ்ணன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு 2 பேருமே விடுதலை பண்ணியிருக்கிறாரு. அதாவது விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கை எப்போது விசாரணைக்காக அமலாக்கத்துறை எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதே போல ECIR பதிவு செய்யப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறதையும் கேட்குறாரு. காட்டெருமையை வேட்டையாடியதாக பதிவு செய்யப்பட்டு 22/12/2021 விடுதலையான ஒரு வழக்கில் 5/7/2023 அன்று சொத்து ஆவணங்களோட ஆஜராகணும் அப்படின்னு அமலாக்கத்துறை எதற்காக சம்மன் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறார். அமலாக்கத்துறை யாருடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஆத்தூர் விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதே போல இந்த வழக்கை அமலாக்கத்துறை யாருடைய பரிந்துரையின் பேரில் விசாரணைக்கு எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாரு.
கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கிலிருந்து, அதாவது இந்த காட்டெருமையை வேட்டையாடியதாக சொல்லக்கூடிய அந்த வழக்கிலிருந்து அவங்க அக்யூட் ஆனதுக்கான தீர்ப்பின் விவரங்களையும் வந்து போட்டிருக்கிறாரு. அந்த தீர்ப்பின் விவரங்களையும் நீங்கள் இப்போ உங்களால் வந்து பார்க்க முடியும், நம்ம சைடில் போட்டிருக்கிறோம். ஸோ இப்படியாக இந்த விவசாயிகள் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு இருந்தது, அந்த வழக்கின் காரணமாக இவர்களை அழைத்திருக்கலாம் அப்படிங்கிற கூற்றும், இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நம்ம நோக்கும்போது ரெண்டுமே வெவ்வேறு மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்குது. அப்படின்னா இந்த விவசாயிகளை எதற்காகத்தான் அமலாக்கத்துறை அழைத்தது அப்படிங்கிற கேள்வி இன்னுமே நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விவசாயிகள் சைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, நேற்று கூட அந்த 2 விவசாயிகள் பேட்டி கொடுக்கும்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது ஒரு புகாரையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பக்கத்து நிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த குணசேகரன் அப்படிங்கிறவர் இவருடைய நிலத்தை 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரிப்பதற்கான வேலைகளை ஈடுபடுறாரு. அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த அமலாக்கத்துறை வந்து பாஜக நிர்வாகியின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த விவகாரம் தான் தற்போது சமூக வலைதளங்களிலும் சரி, களத்திலையும் சரி, கட்சிகள் மத்தியினரும் சரி ஒரு முக்கியமான விவாத பொருளை உருவாக்கி இருக்கிறது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரான தலித் பிரவீனா அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக காவல்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகம், அது மட்டும் இல்லாமல் நுங்கம்பாக்கம் காவல்துறை அலுவலகத்துக்கெல்லாம் போயிட்டு புகார் கொடுப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்ட போது அவர்களை வந்து அங்கே அலைக்கழித்தார்கள். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்திற்கும் மேலாக என்னை வந்து அலைக்கழித்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற ரீதியிலேயே வெளிப்படையாக வந்து ஒரு நேர்காணல் நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த நேர்காணல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதில் நேர்காணல் போய் பாருங்கள். அந்த நேர்காணலில் அவங்க சொல்கிறதும் இதே விவகாரம் தான். தமிழக காவல்துறை அப்படிங்கிறதே ஈடியினுடைய கட்டுப்பாட்டிலையும் பாஜகவின் கட்டுப்பாட்டிலையும் மோடி அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு. தமிழக காவல்துறை அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இயங்கவில்லை. அதனால தான் எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையோ அல்லது புகார்களையோ தமிழக காவல்துறை ஏற்க மறுக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் என்னோடு பேசி கொண்டிருந்த ஊடகங்கள், ஊடக நண்பர்கள், வெளியில் காத்திருந்தவங்கெல்லாம் இரவு 11:30 மணிக்கு மேலே தானாக விலகி போயிட்டாங்க. அதன் பிறகு அங்கே நடந்த சம்பவங்களை பற்றவர்கள் யாரும் எழுதலை, பேச முன்வரலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் ஆற்றாமையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க வழக்கறிஞர் பிரவீனா அவர்கள். அன்னைக்கு நடந்தது நான் வந்து ரொம்ப டீப் திங்கிங் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, 11:30 மணி வரைக்கும் கூட இருந்த பிரஸ், அதாவது மோடி அரசு, மோடி அலுவலகம் வந்து என்னை எதிர்க்க போகுதுன்றது எப்ப தெரிய வருதோ அப்ப அவங்க விட்ரா பண்ணிடுறாங்க. பாஜக மோடி அலுவலகம் காவல்துறையில வச்சு நம்மள துவம்சம் பண்ணணும்னு முடிவு பண்றது இவங்களுக்கு எப்ப தெரியுதோ அப்ப இவங்க கிளம்பிடுறாங்க. எல்லாருமே அந்த டீம் வந்தவங்க 2ல 1 பாக்குற ஒரு இதுலதான் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அந்த மத்திய அரசோட பிரஷர் அங்க வரும்போது மாநில அரசு வந்து விட்ரா பண்ணிடுது. இல்லையா? ஆனா மாநில அரசோ இல்ல திமுக அரசோ அதை தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டுல இருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகமா, கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்புற அதே ஸ்டாலின், சன் தலைப்புச் செய்திகள் போடும் ஸ்டாலின் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் அடிச்சு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரியல் பவர் அவர்கிட்ட தானே இருக்குது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, கையில வெண்டைய வச்சுக்கிட்டு எதுக்கு ஊரெல்லாம் தேடுற? கையில் ஸ்டாலின் கையில் வெண்ணெய் இருக்குது, நெய்க்கு ஊரெல்லாம் தேடுறாரு. பவர், தமிழ்நாடு பவர் ஸ்டாலின் கையில இருக்குங்க. தமிழக அரசின் பவர் உண்மையிலேயே ஸ்டாலின் கையில் இருக்கிறதா? தமிழக அரசு பவர் ஸ்டாலின் கையில இருக்குன்னா அவர் வந்து இந்நேரம் சிஎம் ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்னங்க பண்றாங்க? இவரை விடுங்க. சிஎம் ஆபீஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி பிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, உடனே நம்பா கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட் மேல எஃப்ஐஆர் போடுறான்னு சொல்ல வேண்டியதானே. சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் ஸ்டேஷனுக்கு வந்தா நடக்காத வேலை. அப்போ ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பிடணும்ன்ற மாதிரி தானே இருக்கீங்க. See, he is not taking action. ஸ்டாலின் வந்து பவரை கையில வச்சுட்டு அவர் பின்வாங்குவதால் தான் இவ்வளவு பிரச்சனையும். பவரை கையில வச்சுட்டு அவர் செயல்பட மாட்டாரு. தமிழக அரசுடைய முழு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் செயல்பட மறுக்கிறார். சன் நியூஸ் எதுக்கு போட்டுட்டு இருக்கிறாரு? இவர் சிஎம் பதவி கையில வச்சுட்டு இருக்கிறாருல.
ஸ்டாலின் இது வரைக்கும் வாய் திறந்து பேசினாருங்களா? எஃப்ஐஆர் போடுங்க. இல்ல மேடம், ஆனா திமுக தொடர்ந்து ஈடிக்கு எதிராக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க, ஸ்டாலின் பேசினாரா? முதல்வர் பேசினாரா? இன்னும் பேசல. முதல்வர் செயல்பட்டாரா? அதை என் கேள்வி. முதல்வர் ஏன் பேசல? முதல்வர் ஏன் செயல்படல? கூப்பிடுங்க உங்க முதல்வர் நானுங்கல்ல. அதான் ஸ்டாலின் வரமாட்டாருன்னு தெரிஞ்சுட்டு அப்படி கூப்பிட்டுக்கிறான்னு சொல்லிக்கிறானுங்க. அப்போ இந்த இடி டிராகுலாஸ் மாதிரி மனிதர்களோட பிளட்டை குடிக்கிறத இவர் வேடிக்கை பாக்குற முதல்வரா இருப்பாரு போலுக்குது. பிரச்சனை அவர்கிட்ட தாங்க இருக்குது. அவரு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா நேரம் தமிழ்நாடே எந்திரிச்சு கொதிக்குமே. ஆனா இதுல தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் அவங்க நிலைப்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியுது. நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாமே பேசுறேன், மக்களுக்கு செய்யணும், எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனா நான் கையெழுத்து போட வேண்டிய ஒரு பேப்பர்ல நான் போடல. நான் வாய் திறந்து பேச வேண்டிய ஒரு வார்த்தையை நான் பேசல. ஆக்ஷனும் எடுக்கல. சில குற்றங்கள் தடுக்கிறத ஒமிஷனும் அவரால் பண்ண முடியல. ஒரு கிரைம் நடக்குது, அந்த கிரைமுக்கு எதிராக என்ன பண்ணணும்? ஒண்ணு அந்த கிரைமை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை பண்ணணும், கிரைமை ரிமூவ் பண்றதுக்கான நடவடிக்கை பண்ணணும், இல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ரெண்டு எதுவுமே இல்லையா? ஆக்ஷன் எடுக்காத ஸ்டாலின் தான் நம்ம பாக்குறோம். இப்படியாக தொடர்ந்து பாஜகவினுடைய ஒரு ஏவல் படையாக, ஒரு ஏவல் துறையாகவே அமலாக்கத்துறை இயங்கி வருகிறது அப்படின்னு இதற்கு முன்னாடியே பல நிகழ்வுகளில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் முன் வச்சுட்டு வராங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இதை பார்க்கும்போது அமலாக்கத்துறை அப்படின்னாலே ஒரு மோசமான துறை தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. அமலாக்கத்துறைக்குன்னு சில சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்களின் அடிப்படையில் இயங்குறாங்க. ஆனால் இந்த சட்டங்களை அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி தான் இது போன்ற வேலைகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் தலித் பிரவீனா உட்பட பலரும் முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிற இன்னொரு விஷயத்தை நம்ம கூடுதலாக பதிவு பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 விவசாயிகளுக்காக போராட வேண்டும், அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தது உண்மைதான் அப்படின்னா அமலாக்கத்துறை அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி இங்கே அவங்களை சுரண்டுவது உண்மைதான் அப்படின்னா மிக நிச்சயமாக தமிழக அரசு இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இன்னொரு பக்கம் இதே போல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன எதுக்காக நம்ம இதை கூர்மையாக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, செலக்டிவான சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2 விவசாயிகளை நம்ம காப்பாற்றுறோம், 2 விவசாயிகளுக்காக பேசணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாறுபட்ட எண்ணமும் கிடையாது. ஆனால் இதே போல இவர்கள் இன்றைக்கு யாரெல்லாம் ஈடியை நம்ம விமர்சனம் செய்து ஈடியினுடைய ஏவல் துறை போக்கை கண்டித்து, அராஜக போக்கை கண்டித்து விவசாயிகள் பக்கம் நிற்க வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தை எடுக்கிறாங்களோ, இந்த நபர்கள் நம்ம 4th ஸ்டேட் தமிழ் ஊடகம் சார்பாகவும் போயிருந்தோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேலம் ஆத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கடந்தே நம்ம போகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மா கிராமத்தில் இப்போது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை திசை திருப்பும் விதமாக அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய ஆதரவாளர்கள் நடத்திய ஒரு போலி போராட்டம் அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அம்பலப்படுத்தி இருந்தாங்க. அவங்க காசுக்கும் சாராயத்திற்கும் பிரியாணிக்கும் வந்த கூட்டம் அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி இருந்தாங்க. இப்படியான ஒரு கூட்டம் அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய விவசாயி அருள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டா சட்டமானது இப்போது வரைக்கும் ரிப்பீல் செய்யப்படலை, அதாவது இப்போது வரைக்கும் திரும்ப பெறப்படவில்லை. இந்த மாதிரியான அரசு அடக்குமுறை அப்படிங்கிறது மாநில அரசினுடைய தரப்பிலிருந்தோ நடுவண் அரசினோட தரப்பிலிருந்தோ எங்கிருந்து வந்தாலும் இங்கே பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா சாதாரண எளிய பாட்டாளி வர்க்க மக்களாகத்தான் இருக்கிறாங்க. இங்கேயும் பாருங்க 2 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு விவசாய கிராமமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எனில் இந்த அதிகார வர்க்கங்களை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இருக்கிறது. இப்படியாகத்தான் இந்த ஈடி விவகாரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணையன் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதா நம்ம தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் கூடிய விரைவில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நம்ம இங்கே முன்வைக்கிறோம். காரணம் என்னன்னா, தமிழக அரசு அல்லது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது வரைக்கும் இதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு இந்த வழக்கை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரவீனா கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் தன்னகத்தே கொண்டிருந்தாலும் அவர் ஏன் எடுக்க மறுக்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க வழக்கறிஞர் பிரவீனா அவர்கள். எனவே தமிழக அரசு கூடிய விரைவில் இந்த இடி துறையின் மீது
களங்கம் இருப்பது உறுதிப்படுத்தப்படின் அவர்கள் மீது நடவடிக்கையை விரைவில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் விவசாயிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வகையில் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையினையும் ஒரு அழுத்தத்தையும் மாநில அரசு மற்றும் நடுவர் அரசுகள் நம்ம வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.